டிவி பொழுதுபோக்கின் நண்பன். தமிழ்த்தாய் வாழ்த்து. Cleared. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சங்கரங்கோயில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இந்த முதலாவது பட்டமளிப்பு நிகழ்வு 2022-23 மற்றும் 2023-24 கல்வியாண்டில் நடைபெற்ற தேர்வுகளின் வாயிலாக தகுதி பெற்றவர்களுக்காக சான்றளிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு உரிய பட்டங்கள் வழங்கிட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் பட்டமேற்பு விழா இப்பொழுது தொடங்குகிறது. முதலில் வரவேற்புரை. சங்கரங்கோயில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு பணிகளுக்கு இடையில் நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் மிகவும் தனித்துவமான சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் ஜே. சாக்ரட்டிஸ், பதிவாளர், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அவர்களே உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக கணனி அறிவியல் மற்றும் புள்ளியியல் துறை தலைவர் முனைவர் ஈரா செண்பவல்லி அவர்களையும், தமிழ் மற்றும் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் கலாகோபி அவர்களையும் மற்றும் சமூகவியல் துறை தலைவர் முனைவர் சுகுமாரன் அவர்களையும் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இன்றைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் முனைவர் கண்ணன் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மாணவர்கள், முதல் பட்டதாரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவரையும் இந்த இனிய நன்னாளில்
அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய அனைவரின் ஆசியும் வழிகாட்டுதல் மற்றும் அரவணைப்பு தான் இந்த மாணவர்கள் இந்த இலக்கை அடைய பேருதவியாக இருந்தது. இந்த பட்டமளிப்பு விழா நம் கல்லூரி மாணவர்களுக்கான வாழ்க்கையில் முக்கியமான மைல்கல். கடந்த சில வருடங்களாக கல்வி, கலை மற்றும் விளையாட்டு என்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் இன்று தங்களுடைய பட்டங்களை பெறுகிறார்கள். அவருடைய கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம் இது. இறுதியாக பட்டங்கள் பெறும் மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி பெறவும் சமூகத்திற்கு ஒரு சிறந்த பங்களிப்பை செய்யவும் இறைவனை வேண்டுகிறேன். அடுத்து கல்லூரி அறிக்கை. கல்லூரியுடைய தோற்றம். தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் பெரிய வருவாய் நகரமான சங்கரங்கோயில் கல்வி சாலையாக இருபாலர் படிக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2020-21 கல்வியாண்டு முதல் தனது கல்வி பயணத்தை ஆரம்பித்து தற்போது 6வது ஆண்டில் தொடர்கிறது. பயிற்றுவிக்கப்படும் பாடங்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அங்கீகாரத்திற்கு உட்பட்ட இக்கல்லூரியில் இளநிலை பாடப்பிரிவில் ஆங்கிலம், சமூகவியல், வணிகவியல், கணனி அறிவியல், புள்ளியியல் ஆகிய 5 பாடப்பிரிவுகள் ஆங்கில வழியில் கற்பிக்கப்படுகிறது. கல்லூரி புதிய கட்டிடம் திறப்பு விழா. 2021-22 கல்வியாண்டில் நமது கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக அரசால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு ரூபாய் 11.33 கோடி மதிப்பீட்டில் ஒப்பளிப்பு செய்து 50.411 சதுர அடி பரப்பளவில் கட்டி முடிக்கப்பட்டு புதிய கட்டிடத்தை 22/1/2024 அன்று மாலை 5 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் காணொளி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. கல்லூரி தொடங்கப்பட்ட காலத்தில் பேராசிரியர் சுரேஷ் அவர்கள் முதல்வராக கூடுதல் பொறுப்பேற்று 8/6/2020 முதல் 11/7/2021 வரை சிறப்பாக பணியாற்றினார்கள். அடுத்த முதல்வராக முனைவர் விக்டோரியா தங்கம் அவர்கள் 17/11/2021 முதல் 7/5/2025 வரை சிறப்பாக பணியாற்றி நம்மெல்லாம் வழி நடத்தினார்கள். தற்பொழுது 8/5/2021 முதல் முனைவர் வேணுகோபால் ஆகிய நான் முதல்வர் பணியை கூடுதல் முழு பொறுப்பாக பணியாற்றி வருகிறேன். தற்பொழுது இக்கல்லூரியில் 770 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். 29 ஆசிரியர்கள், 12 அலுவலக பணியாளர்கள், 7 வெகுமுகமை பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். அடுத்து 2022-23 கல்வியாண்டில் மாணவருடைய தேர்ச்சி விழுக்காடு. வணிகவியல் துறை 79%, கணனி அறிவியல் துறை 82%, ஆங்கிலத்துறை 68%, சமூகவியல் துறை 33%, புள்ளியியல் துறை 57%. அடுத்து 2021-24 கல்வியாண்டில் அந்த பிரிவு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் வணிகவியல் துறை 40%, கணனி அறிவியல் துறை 93%, ஆங்கிலத்துறை 52%, சமூகவியல் துறை 45%, புள்ளியியல் துறை 100%. தற்பொழுது பட்டம் பெறும் மாணவர்கள் இளங்கலை 2020 மற்றும் 23 அந்த கல்வியாண்டு மொத்தம் வணிகவியல் துறையில் 76 மாணவர்கள் இன்று பட்டம் பெறுகிறார்கள். கணனி அறிவியல் துறையில் பிஎஸ்சி கணனி அறிவியல் துறையில் 41 மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். பிஏ ஆங்கிலத்துறையில் 26 மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். பிஏ சமூகவியல் துறையில் 42 மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். பிஎஸ்சி புள்ளியியல் துறையில் 16 மாணவர்கள், மொத்தம் 201 மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். இதில் 90% மேலாக முதல் பட்டதாரி மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் என பெருமையுடன் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சங்கரங்கோயில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வர் அவர்கள் தலைமையில் முதலாம் பட்டமளிப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் சாக்ரட்டிஸ் அவர்களை பட்டமேற்பு விழா சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்கரன் கோவில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு அழைத்த இக்கல்லூரியுடைய முதல்வர், போற்றுதலுக்குரிய நண்பர் வேணுகோபால் அவர்களே, இந்த கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்களே, அருமை நண்பர் புளியங்குடி மனோ கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் நண்பர் கண்ணன் அவர்களே, போற்றுதலுக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு அழைத்த மீண்டும் உங்களுடைய கல்லூரி முதல்வருக்கு நன்றி கூறி பெரும் மதிப்பிற்குரிய இந்த ஒரு முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், அரசு கல்லூரியில் இதை போன்ற ஒரு டிசிப்ளின்டு கான்வகேஷனை நான் முதலாவது அரசு கல்லூரி நான் சந்திக்கின்றேன். அதற்காக மற்ற கல்லூரி நான் குறைத்து மதிப்பிடவில்லை. குறிப்பாக அரசு கல்லூரி, நான் ஒரு 4-5 கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாவிற்கு சென்று வந்துள்ளேன். அங்கே காண்பதை விட நீங்கள் ரொம்ப என்ன சொல்வது, வெரி டீசென்ட் அண்ட் டெக்கோரம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த முறையில் உங்களுடைய முதல்வர் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்காக நான் அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை மாணவ செல்வங்களே, பட்டமளிப்பு விழா என்பது உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாள், திருமணத்தை போன்ற ஒரு பெருவிழா. காரணம், உங்களுடைய தாய் தந்தையர்கள் மிகவும் கடினப்பட்டு உழைத்து உங்களை ஒரு பட்டதாரிகளாக ஆக்கி இருக்கின்றார்கள். அந்த பட்டத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் தான் பட்டமளிப்பு விழா. இது ஒரு செரிமனி, ஆக்சுவலாக இது விழா இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி, இந்த பட்டமளிப்பு விழா கல்லூரியில் நடப்பதற்கும் பல்கலைக்கழகங்களில் நடப்பதற்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அங்கே ஒரு சின்ன சலசலப்பே இருக்காது. பட் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஈவன் கைத்தட்டுவது கூட ஒரு முறையற்ற ஒரு நிகழ்வு என்பதுதான் சொல்வார்கள். ஏன்னா பட்டமளிப்பு விழா என்பது ஒரு மாண்பு மிக்க ஒரு விழா. அந்த விழாவை இங்கே நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பட்டமளிப்பு விழா என்பது ஒரு ரெக்கக்னேஷன். நீங்கள் படித்த அந்த 3 ஆண்டுகள் படித்த ஒரு பட்டத்தை வாங்கி செல்லும்போது யூ கெட் சம் லைசன்ஸ் ஆன் யுவர் டிகிரி. அது மட்டுமல்லாமல் அந்த பட்டத்தோடு கூடிய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களா என்பதை நீங்கள் தான் அதை உணர வேண்டும். செல்ஃப் டெஸ்டிமோனி, நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மிகவும் கல்வியிலே மிகவும் முன்னேறிய ஒரு மாநிலமாக அனைத்து பத்திரிகை ஊடகங்களும் சொல்லி வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மையும் கூட. கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட மாணவ செல்வங்கள் உயர்கல்வியை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு குறைபாடு என்ன, அந்த 50% மாணவர்கள் உயர்கல்வியிலே தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டார்களா என்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை சரி செய்வதற்காக தான் இன்றைய தமிழகத்தின் முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நான் முதல்வன். அதில் மிகப்பெரிய ஸ்கில் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மூலமாக மாணவ செல்வங்களுக்கு தே ஷுட் டெவலப் தேர் ஸ்கில்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் குவாலிஃபிகேஷன். அப்போது அந்த மாதிரி ஒரு மாணவர்கள் மத்தியில் இன்று மிகப்பெரிய ஈவன் நான் முதல்வன் கோர்ஸ் படித்துவிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் தேர்வு பெற்ற மாணவர்கள்லாம் நீங்கள் பத்திரிகைகளை கடந்த காலங்களில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதே போல் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் இதோடு நின்று விடாமல் மேற்படிப்பிற்காக பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் சென்று உங்களுடைய ஆய்வு சார்ந்த, குறிப்பாக ஆய்வு சார்ந்த விஷயங்கள், இனோவேஷன்ஸ் அண்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அது போன்ற ஒரு படிப்புகளை நீங்கள் தொடர வேண்டும். அதற்காக ஏராளமான உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுகின்ற மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி. இன்றைக்கி பல்கலைக்கழக மாணவர்களை நீங்கள்
கேட்டீங்களானாலும் நிறைய சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப், சிஎம் ரிசர்ச் ஃபண்டுன்ற மினி ப்ராஜெக்ட், அதுக்கே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்ச ரூபாய் தராங்க இன்றைக்கி. நீங்கள் அதனால் உங்களுக்கு நான் சொல்வது என்ன, இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸோடு நீங்கள் நிறுத்தி விடாமல் மேற்படிப்புக்காக பல்கலைக்கழகங்களை தேர்வு செய்து உங்களுடைய கல்வியை நீங்கள் கொண்டு போக செல்ல வேண்டும். குடும்ப சூழல்கள் 1000 காரணங்கள் இருந்தாலும் ஏழ்மை தான் மிகப்பெரிய பலத்தை நமக்கு தரும். இன்றைய சாதனையாளர்கள் எல்லா மாணவர் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தின் முதல் ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வராங்க, நீட் கேட் எக்ஸாம். ஸோ ஆகவே நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளப்படும் போது தான் நீங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உங்களுடைய பெற்றோருடைய கனவுகளை நீங்கள் காண முடியும். அதற்கு குறிப்பாக நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் உங்களை போன்ற 1992ஆம் ஆண்டு நான் என்னுடைய கல்லூரியிலே உங்களை போன்று நான் அமர்ந்து கொண்டு என்னுடைய பெற்றோர்களோடு சென்று பட்டத்தை வாங்கினேன். அப்போதே ஒரு உயர்ந்த எண்ணத்தை, நாம் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆய்வுகளுக்கு சென்றேன். என்னுடைய தந்தையை படிக்க தான் சொன்னார். நான் குடும்ப சூழலுக்காக வேலை செய்து கொண்டே படித்தேன். அது மட்டும் இல்லை, படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கனவு, அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் என்று. அந்த கனவு என்ன என்றால், நான் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்போட ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்தியாவில் இருக்க டாப் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணேன். அதே போல் பல்கலைக்கழகத்துக்கு தான் வேலைக்கு செல்ல வேண்டும், அது குறைந்த கல்லூரிகளுக்கு செல்லக்கூடாது என்று. அதனால் கல்லூரி ஆசிரியர்கள் நான் தவறாக நினைக்கவில்லை, கல்லூரிகளுக்கு முதல் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும். அதே மாதிரி எனக்கு இறைவன் பல்கலைக்கழகத்திற்கு வாய்ப்பு கிடைத்த பிறகு அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளே வரும்போதே துணைவேந்தராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய வாழ்நாளை கடந்து சென்றேன். அப்போது பதிவாளராக வந்திருக்கின்றேன். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று வள்ளுவனுடைய கூற்றுக்கு ஏற்றபோல், மாணவ செல்வங்கள், யூ மஸ்ட் ஹாவ் கிரேட்டர் தாட்ஸ் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய எண்ணங்களிலே உயர்வான சிந்தனைகளும் எண்ணங்களும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது அதற்கேற்றபோல் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். ஆகவே மாணவ செல்வங்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் போற்றுதலுக்குரிய விஷயங்களை நீங்கள் அடையும் படும்போது அப்போதுதான் இந்த பட்டமானது உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நான் கூறுகின்றேன். அதற்கு பல்வேறு உதாரணங்கள், நான் எண்ணற்ற மக்கள், இந்த உலகத்தில் எண்ணற்ற மக்கள் உயர்ந்த இடத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சரித்திரங்கள் இருக்கின்றன. அது பின்னாடி மிகப்பெரிய கடின உழைப்பும் போராட்டமும் இந்த சமூகத்தினுடைய அவலங்களும் இருக்கின்றன. அந்த அவலங்களுக்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. சோர்ந்து விடாமல் உங்களுடைய உயர்வான எண்ணங்களோடு நீங்கள் நடக்கும்போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதை கண்கூடாக என்னை போன்ற மனிதர்கள், ஏராளமான மக்கள் இந்த உலகத்திலே சாதனையை படைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சாதனைகளை படைப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், உங்களுடைய பெற்றோர்கள் யாவரும் நீங்கள் போற்ற வேண்டும். இந்த இளைய சமூகம் மிகப்பெரிய இன்டெலிஜென்ட், நிறைய அறிவு சார்ந்த மாணவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சமூகத்தை புரிந்து கொள்ளாத மாணவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை சிதைந்து போய்விட்டது. ஆசிரியர் மாணவர் என்ற அந்த உறவு முறை குறைந்து விட்டது. இன்னைக்கு எல்லாமே ஏதோ வந்தால் படிக்கிறோம், ஆசிரியர் அவங்களுடைய கடமை. நாங்கள்லாம் ஸ்கூல் டேஸில் மிகவும் என்னெல்லாம் அடிக்காத ஆசிரியர்களே இல்லை. ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், ஒரு மிலிட்ரி டீச்சராக வந்தார் பிற்காலத்தில். அப்போல்லாம் சிறு வயதில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டெப் கட்டிங், இந்த கமலஹாசன், மோகன் அப்படிலாம் வெட்டியிருப்பாங்க. அப்போது சின்ன இந்த கோடை விடுமுறையில் சொந்த வீட்டுகளுக்கு அப்பா அனுப்புவார், சித்தப்பா மாமா வீட்டுக்கு. அப்படி போயிட்டு ஒரு மாதம் பொறுத்து வரும்போது அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஷூவெல்லாம் போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டே இந்த ஸ்டெப் கட்டிங் வெட்டிட்டு நான் போகிறேன் என்னுடைய பள்ளிக்கு. அப்படியே என்னுடைய தலைமுடியை பிடிச்சி இப்படி சொல்லிட்டு 2 ஏற்றி ஆசிரியர் அவர், நாளைக்கு இதை முடி வெட்டிட்டு வரல தொலைச்சே போட்டேன். அன்றைக்கி நைட்டு போயிட்டு அந்த முடி வெட்டுற வீட்டுக்கு தேடி போய் இப்போ முடி வெட்டிட்டு மறுநாள். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்த ஒரு சமூகம். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை திட்டினாலும் போதும், அவ்வளோதான், அவங்க வேலை காலி. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் அதை நீங்கள் மாற்ற வேண்டும்.
சமூக புரட்சிகள் மூலிமா தான் மாணவர்கள் வந்து மாற வேண்டும். இளமை என்பது ஒரு புதிய அனுபவங்கள். ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லையை மீறி செல்லப்படும் போது அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். ஆகவே ஆசிரியருடைய அறிவுரைகளையும் பெற்றோருடைய வழிநடத்தலை நீங்கள் போற்ற வேண்டும். அதை கடைபிடிக்கப்படும் போது உங்களுடைய கல்வியானது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு செல்லும் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய கல்லூரி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும் நன்றி கூறி, அது மட்டுமல்ல மாணவர்களே, இன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பல கல்லூரிகளில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்கள் வந்து மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்டுக்கு உண்டான அந்த அட்ராக்ஷன்ஸ் வந்து கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது எவ்வளோ காலம் அது நிலைத்து நிற்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் மாணவ செல்வங்கள் காலத்திற்கேற்றாற்போல் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய ஆளுமை இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் போன்ற திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது இந்த சமூகத்தில் எதிர்நீச்சல் போட்டு உங்கள் வாழ்க்கையை அருமையாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை கூறி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பட்டம் பெறும் மாணவர்களே இப்பொழுது முன்னிலைப்படுத்துக. முதலில் வணிகவியல் துறை தலைவர். வணிகவியல் துறை தலைவராகிய நான் இளங்கலை வணிகவியல் பாடத்தில் பட்டம் பெறவிருக்கும் மாணவ மாணவியர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆனந்த பாபு, தனலட்சுமி, காயத்ரி தேவி, ஹரிஹர சுதன், கலைவாண ரவி பிரசாத், கனகா, கார்த்திகா, கருப்பசாமி, கதிர்வேல், கீர்த்தனா, கேசவகுமார், குமரேசன், லிங்கம், மகேஸ்வரி, மகேந்திரன், என் மகேந்திரன், மகேஷ் குமார், மகேஸ்வரி, கே மகேஸ்வரி, மனோஜ் சுதா, முருகன், முத்துகிருஷ்ணன், முத்துக்குமார், டி முத்துக்குமார், நிவேதா, பிரகாஷ், ராஜராஜேஸ்வரி, ராமலக்ஷ்மி, ரமா, சங்கரி, சரண்யா, சரவணன், சரோ அபிநய பிரியா, செல்வகுமார், சிவசக்தி பாண்டியன், ஸ்ரீபிரியா, சுந்தரி, சுரேஷ்குமார், தமிழரசி, தர்மராஜ், திருமலையாட்சி, திருப்பதி, வசீகரன், தினேஷ், கீதா ராணி, குருலட்சுமி, இந்துமதி, ஜான்சி ராணி, கார்த்திகா தேவி, கார்த்திகா, கார்த்திகா செல்வி, கௌசல்யா, மதன்ராஜ், முனீஸ்வரன், முனீஸ்வரி, முத்துலட்சுமி, பிரேமா, சங்கர நாராயணன், சரண்யா, சிவராஜ், சுடர் இசக்கி,
சுரேஷ், தனுஷியா, வெற்றிவேல், குறிஞ்சி ஒரு நன்றி சொல்றேன். வணிகவியல் துறையில் பட்டம் பெற்ற மாணாக்கர்களின் பெயர் பட்டியல் நிறைவு பெற்றது. அடுத்ததாக கணனி அறிவியல் துறை கலை. கணினி அறிவியல் துறை தலைவராகிய நான் இளங்கலை கணினி அறிவியல் பாடத்திட்டத்தில் பட்டம் பெறவிருக்கும் மாணவ மாணவியர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஜித், எம் அஜித், பி அழகு நாச்சியம்மாள், வி புவனேஸ்வரி, வி கௌசல்யா, எஸ் கௌசல்யா, எம் மாதவன், எம் மகாலட்சுமி, ஜே மணிகண்டன், எஸ் முரளிதரன், வி முருகன், எஸ் பவின்குமார், எம் ராஜன், ஏ சக்திகண்ணன், ஜி சசீந்திரன், எம் ஷண்முகப்பிரியா, ஜி ஸ்ரீபிரியா, ஏ சுகுமார், எஸ் வைரமுத்து, எஸ் வைரமுத்து, எம் வாசு, சி விக்னேஷ், கே விஜி,
ஏ அனிதா, ஏ ஆதித்யன், கே ஐஸ்வர்யா, எம் ஐஸ்வர்யா, எஸ் மாடசாமி, எஸ் மதுமிதா, எம் மனோஜ், பி மாரிமுத்து, பி மாதாம்மாள், எஸ் முத்துகிருஷ்ணன், எம் பூர்ணிமா, பி சாரதி, சி வெங்கடேஷ் குமார், ஜே வெங்கடேஷ், கணினி அறிவியல் துறையில் பட்டம் பெற்ற மாணாக்கர்களின் பெயர் பட்டியல் நிறைவு பெற்றது. அடுத்து ஆங்கிலத்துறை தலைவரை அழைக்கிறேன். ஆங்கிலத்துறை தலைவராகிய நான் இளங்கலை ஆங்கிலம் பாடத்தில் பட்டம் பெறவிருக்கும் மாணவிய மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திவ்யா, இந்துமதி, காளீஸ்வரி, கார்த்திக், மஞ்சுளா, சோனா ஜனனி, சொர்ணலதா, சுமதி, தமிழழகன், விக்னேஷ், அனிதா, பானு, பகத்சிங், டேவிட் ராஜ், கவிதா, மகாலட்சுமி, மதிப்பிரியா, பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, சுடர் ஐயப்பன், சுதாகர், இளங்கலை ஆங்கிலத்துறையில் பட்டம் பெற்ற மாணாக்கர்களின் பெயர் பட்டியல் நிறைவு பெற்றது. அடுத்து சமூகவியல் துறை தலைவரை அழைக்கிறேன். சமூகவியல் துறை தலைவராகிய நான் இளங்கலை சமூகவியல் பாடத்தில் பட்டம் பெறவிருக்கும் மாணவ மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றேன். அபினேஷ், ஆகாஷ், அகில்தாஸ், கார்த்திக் ராஜா, கார்த்திகேயன், லோகேஷ்,
மகாலட்சுமி, மகேஷ் குமார், மனோஜ் குமார், முத்துக்கூடலிங்கம், முத்துசெல்வி, நெல்லை ரஞ்சித், பால் பெஞ்சமின், பொன் தினேஷ், ரஞ்சித் குமார், ரவிக்குமார், சந்தியா, சதீஷ், சத்யா, செல்வ கணேஷ், செல்வ முருகன், செந்தில் வேலம்மாள், சுகுமார், சுரேஷ்குமார், வைரமுத்து, வெங்கடேசன், விஜய். அபிநயா, அழகு துரைச்சி, காயத்ரி, கௌசல்யா, மகேஸ்வரி, மாரி செல்வம், முரளி, முருகேசன், சக்தி முருகன், சக்தி, சரண்ராஜ், சத்யா, சுப்லட்சுமி, திருமலை குமரன், விஸ்வநாதன். சமூகவியல் துறையில் பட்டம் பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியல் நிறைவு பெற்றது. புள்ளியியல் துறை மாணவர்களை முன்னிலைப்படுத்துமாறு துறை தலைவரை அழைக்கிறேன். புள்ளியியல் துறை தலைவராகிய நான் இளங்கலை புள்ளியியல் பாடத்தில் பட்டம் பெறவிருக்கும் மாணவ மாணவியர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பாரதி எஸ், எம் லீலாவதி, எம் மன்மோகன் சிங், கே சங்கரகோமதி, ஐ சங்கரேஸ்வரி,
பி. அபிஷேக் குமார், டி. அனுஷியா, என். பாலஹரணி, எம். பாலமுருகன், எம். கௌரி, டி. ஹரிஹரன், ஏ. ஜான் பிரிட்டோ பிரான்சிஸ், எம். கல்யாண சுந்தரம், டி. நாகார்ஜுன், சி. சிவா, எம். வேல்மணி, புள்ளியியல் துறையில் பட்டம் பெற்ற மாணாக்கர்களின் பெயர் பட்டியல் நிறைவு பெற்றது. பல்கலைக்கழக சட்டங்களின் கீழ் கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்புகள் பெறுவதற்கு தகுதியான மாணவர்கள் நேரில் வரா நிலையில் வருகை தராமல் பட்டம் பெற நான் தங்களிடம் துறைவாரியாக ஒப்படைக்கின்றேன். வணிகவியல் துறையில் 14 மாணவர்களும், கணினி அறிவியல் துறையில் 5 மாணவர்களும், ஆங்கில துறையில் 4 மாணவர்களும், சமூகவியல் துறையில் அனைத்து மாணவர்களும் பட்டம் பெற்றுவிட்டனர். புள்ளியியல் துறையிலும் அனைத்து மாணவர்களும் பட்டம் பெற்றுவிட்டனர். நன்றி. அடுத்ததாக மாணவர்கள் அனைவரையும் ஒரு உறுதிமொழி ஏற்க அழைக்கின்றேன். ஏற்கும் எனது பணிகளை சொல்ல என் நிலையிலும் வலுமாமல் நேர்மையுடன் நிறைவேற்ற மனம், மொழி, மெய்களினால் முயல்வோம். எம் பணியின் மதிப்பையும் கண்ணியத்தையும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மாண்பையும் உயர்த்துவோம் என உளமாற உறுதி அளிக்கின்றேன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்கரங்கோயில் கல்லூரி முதல்வர் என்ற முறையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பெற தகுதி பெற்றுள்ள பட்டங்களை நீங்கள் ஏற்றிடவும் அதன் அடையாளமாக இச்சான்றிதழை பெற்றிடவும் அனுமதிக்கிறேன்.
நீங்கள் பெறும் பட்டங்களுக்கு உரிய படித்தரம் அறிவிக்கும் சிறப்பு உடைகளை இனி அணிந்திட உங்களுக்கு உரிமை அளிக்கின்றேன். இறுதியாக நான் இந்த பட்டமளிப்பு விழாவை நிறைவு செய்கின்றேன். கைத்தட்டக்கூடாது. நாட்டுப்பண். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் யாரும் கலைந்து செல்ல வேண்டாம், கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பழைய மாணவர்களுக்கான கூடுகை இருக்குது. இன்னைக்கு தான் உங்க எல்லாரையும் நம்ம மொத்தமா பார்க்க முடியும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல பிரின்சிபல் வருவாங்க, உங்க கூட உரையாடுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல லஞ்ச் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்க டீச்சரோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட யார் கூடலாம் போட்டோ எடுக்கணுமோ எடுத்துட்டு உங்களுக்கான கோட்டை நீங்க எங்க வாங்கினீங்களோ அந்த ஸ்டாஃப் கிட்ட அதை கழட்டி கொடுத்துட்டு போயிடணும். அதான் ரொம்ப முக்கியம். நன்றி. யாரும் போயிடாதீங்கம்மா, கண்டிப்பா இதே இடத்துல தான் இருக்கணும். 2 மினிட்ஸ்ல பிரின்சிபல் வந்துருவாங்க.
நமக்கான மீட்டிங் ஒரு 5 மினிட்ஸ் தான், நிறையலாம் இல்லை. உங்க பழைய மாணவர்களுக்கான ஒரு தலைவர், பொருளாளர், செயலர் நம்ம தேர்வு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கான அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம தேர்வு பண்ணியிருக்கிறோம். அந்த அறிவிப்பு மட்டும் நான் இப்போ செய்ய போகிறோம். அதனால தான் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறோம். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது, நீங்கள் வெளியில் கலைஞ்சு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத நான் இப்போ கேட்டுக்கிறேன். நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் போகணும், தண்ணி குடிக்கணும், எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம்ல, அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அதனால யாரும் கலைஞ்சு போகாதீங்கடா, உள்ளே உட்காந்துருங்க. இப்போ பிரின்சிபல் வருவாங்க. சுபி டிவி, பொழுதுபோக்கின் நண்பன்.